இந்த மழைக்கு நல்ல சூடா சுவையா ஒரு நூடுல்ஸ் ப்ரிப்பரேஷன் சீஸ் எல்லாம் போடுறதுனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட் பொம்மிஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடுறோம். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஸோ டைரெக்டாகவே எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். சிம்லே வதக்கினா ரொம்ப நல்லது. அடுத்ததாக 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்க்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது இருந்தாலும் சரி 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடரை இதில் டைரெக்டாகவே சேர்த்துட்டு சிம்லே நம்ம கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடணும். அடுத்ததாக இதை நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடர் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்க போகிறோம். இவ்வளோதான் மொத்தமே இதில் இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட போகிறது. ஒரு 1 மினிட் அளவுக்கு இந்த எண்ணெயிலே இந்த மசாலா பொருள் எல்லாம் கொஞ்சம் சாட்டே மாதிரி பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் நம்ம ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு மேலே வரணும். அப்போ எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றது மிதந்து வர்றது நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய் மேலே மிதந்து வருது பாருங்க. இந்த டைம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் இப்போ நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த டைமில். அதுக்கப்புறம் இதில் நான் 2 பேக்கெட் அளவுக்கு சின்ன பேக்கெட் அளவுக்கு 2 பேக்கெட் நூடுல்ஸ் இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன். டைரெக்டாகவே நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டால் இந்த தண்ணியில் இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா இந்த நூடுல்ஸ் சூப்பியாக இருக்குது. மழைக்காலத்துக்கு நல்லா சூடாக இருக்கும். ஓகே, இது மேலேயே இப்போ பர்னர் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலேயே நம்ம ஒரு சீஸ் க்யூப் நல்லா துருவி போட்டுடலாம். ஸோ அந்த சீஸ் மேலே எல்லாம் பரவின உடனே கீழே பர்னர் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டா போதும். அந்த சூடுலே இந்த சீஸ் நல்லா உருகிடும் நமக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த லிட்டை திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பர்! இந்த சீஸ் இந்த சூடுலேயே நல்லா மெல்ட் ஆகி நூடுல்ஸ் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இதை கலந்து சாப்பிடும்போது இன்னும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.